என்று நாம் சொல்லுவோம். அதில் நிறைய பல்வேறுபட்ட அறிஞர்கள் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார்கள். ஆசிரியர்கள் தமது நடைமுறைகளை மேம்படுத்துவதற்காக முன்னெடுக்கப்படுகின்ற சுய பிரதிபலிப்பு இந்த ஆய்வு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது கல்வி சூழலில் அல்லது சமூக சூழலில் உள்ள பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு திட்டமிடல், செயல் மற்றும் மதிப்பீடு மற்றும் பிரதிபலிப்பு ஆகியவற்றை கொண்ட சுழற்சி முறையில் முன்னெடுக்கப்படும் பங்கேற்பு அடிப்படையிலான ஆய்வு. அடுத்ததாக ஆசிரியரை தனது கற்றல் கற்பித்தல் தொடர்பாக பிரதிபலிப்பு செய்ய ஆர்வம் ஏற்படுத்தும், மேலும் ஆசிரியரது அவரிடம் கற்கும் மாணவரது தரத்தை மேம்படுத்துவதாக உள்ளது. அடுத்ததாக செயல்நிலை ஆய்வினுடைய நோக்கம் தனியே அறிவை பிறப்பிப்பது அன்றி பிரயோகத்தை மேம்படுத்துவதாகும். அப்ப இந்த ஒவ்வொரு வரை விளக்கணம் அல்லது இதனுடைய எண்ண கருவிலேயே உங்களுக்கு தெரிந்திருக்கும் எவ்வாறான விடயங்களை இந்த ஆய்வு கொண்டிருக்கின்றது. அதிக அளவில் இந்த செயல்நிலை ஆய்வினை நடைமுறைப்படுத்துகின்றவர்கள் ஆசிரியர்கள் தான். வகுப்பறையில் மாணவர்கள் மத்தியிலே ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கு ஒரு ஆசிரியர் தீர்வு காண வேண்டும் என்றால், அவர் தன்னை மேம்படுத்தி தனது கற்றலை திறம்பட கொண்டு போக வேண்டும் என்றால் ஒரு ஆசிரியர் மேற்கொள்ளக்கூடிய ஆய்வு இந்த செயல்நிலை ஆய்வாகத்தான் இருக்கிறது. அது அந்த ஆசிரியருடைய பிரதிபலிப்பு, அதாவது அவர் வகுப்பறை சூழலிலே அவருடைய எதிர்பார்ப்பு, அந்த சூழலில் நடந்த விடயம், அவற்றை கொண்டு எவ்வாறு மாற்ற வேண்டும் என்கின்ற சுய பிரதிபலிப்பின் ஊடாகத்தான் இந்த ஆய்வினை நம்மால் மேற்கொள்ள முடியும் என்பதை இந்த வரை விளக்கணத்தின் ஊடாக உங்களுக்கு தெளிவு பெற்றிருக்கும். அடுத்த விடயத்தை பார்ப்போம். செயல்நிலை ஆய்வு ஏனைய ஆய்வுகளில் இருந்து வேறுபடுகின்ற விதம். நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு கூறியிருந்தேன், பல ஆய்வுகள் இருந்தாலும் இந்த செயல்நிலை ஆய்வு என்பது உடனடியாக பிரச்சனைகளுக்கு விரைவில் தீர்வு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படி என்றால் இந்த ஏனைய ஆய்வுகளுக்கும் இந்த செயல்நிலை ஆய்வுக்கும் எவ்வாறான வேறுபாடுகள் இருக்கிறது என்பதை நீங்கள் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். குறித்த ஒரு ஆய்வு செயல்முறையில் உட்படுத்தும் தோற்றப்பாட்டின் தன்மை, கையாளுகின்ற நுட்ப முறை போன்றவற்றுக்கு அமைய ஒரு ஆய்வு இன்னும் ஒரு ஆய்வில் இருந்து வேறுபடுது. அதாவது அந்த ஆய்வினுடைய நோக்கம் மற்றும் அதற்கு பயன்படுத்தப்படுகின்ற நுட்ப முறைகள் என்பவற்றினால ஒவ்வொரு ஆய்வுகளும் மாறுபடுகிறது. அதுபோல இந்த ஏனைய ஆய்வுல இருந்து இந்த செயல்நிலை ஆய்வு வேறுபடுகின்றது. புதிய அறிவை உருவாக்கவும், இற்றைப்படுத்தவும், தரவு சேகரிக்கவும், விவரிக்கவும் முன்னெடுக்கப்படுகின்ற ஆய்வு பிரதானமாக இரண்டு வகையிலே இருக்கின்றது. ஒன்று அளவு ரீதியான ஆய்வு, மற்றது பண்பு ரீதியான ஆய்வு. அளவு ரீதியான ஆய்வு என்றால் எண்கள், அளவுசார் மற்றும் புள்ளி விவர முறையை பயன்படுத்தி தரவு சேகரிக்கப்பட்டு பகுப்பாய்வு செய்து முடிவுகளை பெறுகின்ற ஒரு ஆய்வு. அப்ப இதற்கு உள்ளீடாக என்ன இருக்கின்றது என்றால் எண்களும் அளவுசார் மற்றும் புள்ளி விவர முறைகளை பயன்படுத்தி, அதாவது அளக்கக்கூடிய விடயங்களை, தரவுகளை உட்செலுத்தினால் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்படுவதனால இதை நம்ம என்ன சொல்றோம், அளவு ரீதியான ஆய்வு. பண்பு ரீதியான ஆய்வு எப்படி இருக்கிறது என்றால் எண்கள் அல்லாத, வடிவா பாருங்க, எண்கள் அல்லாத என்கின்ற தரவுகளான எண்ணங்கள், கருத்துக்கள், அனுபவங்கள், உணர்வுகளை ஆழமாக புரிந்து பகுப்பாய்வு செய்து. அப்ப அளவுக்கு எண்கள் அவசியம். எண்களை கொண்டுதான் இந்த அளவு ரீதியான ஆய்வு. எண்கள் அல்லாத உணர்வுகள், பண்புகள், எண்ணங்கள், சிந்தனைகள் இவற்றை அடிப்படையாக கொண்டு மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு ஆய்வுதான் இந்த பண்பு ரீதியான ஆய்வு நாம் சொல்லுவோம். அடுத்தது பாருங்க, இவை இரண்டையும் கொண்டு, அதாவது அளவு ரீதியான தரவும் வேண்டும் இந்த செயல்நிலை ஆய்வுக்கு, பண்பு ரீதியான தரவுகள் இரண்டையுமே உட்செலுத்தினால் இந்த செயல்நிலை ஆய்வு மேற்கொள்ளப்படுகின்றது. அடுத்ததாக விளக்கமாக பாருங்கள், செயல்நிலை ஆய்வுக்கும் ஏனைய ஆய்வும் எவ்வாறு வேறுபடுகிறது என்று. உடனடி பிரச்சனையை தீர்க்க முன்னெடுப்பதுதான் இந்த செயல்நிலை ஆய்வு. ஆனால் ஏனைய ஆய்வுகள் புதிய அறிவை உருவாக்க அல்லது கோட்பாடுகளை உருவாக்குவதற்காகத்தான் இந்த ஏனைய ஆய்வுகள் பயன்படுத்தப்படுகிறது. அப்ப அறிவை நோக்காக கொண்டு மேற்கொள்ளப்படுகின்றது ஏனைய ஆய்வுகள். பிரச்சனைக்கு உடனடி தீர்வு வழங்குவதற்கு பயன்படுவது இந்த செயல்நிலை ஆய்வு. அடுத்தது பாருங்க, குறித்த இடத்தில் எதிர்நோக்கும் பிரச்சனையை மையப்படுத்தியது,
பொதுவான இடம் தொடர்பான பிரச்சனை. அதாவது செயல்நிலை ஆய்வுல பிரச்சனைக்கு ஒரு குறிப்பிட்ட இடம் தான். வகுப்பறை என்றால் வகுப்பறை அல்லது நிறுவனத்துல ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியை மட்டும் குறித்த இடத்தை தான் அங்கு மையப்படுத்தி இருக்கும். ஆனால் ஏனைய ஆய்வு என்பது பொதுவானதாக இருக்கும். வெறுமனே பாடசாலையில வகுப்பறை என்பது செயல்நிலை ஆய்வினுடைய மையம், அதாவது குறித்த இடமும் பாடசாலை அல்லது வலயம் அல்லது மாகாணம் என்று பொதுவாக நோக்கி அந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டால் அது ஏனைய ஆய்வினுடைய நோக்கமாக இருக்கிறது. அடுத்தது பாருங்க, ஆய்வாளரை பிரச்சனையை இனங்கண்டு தீர்ப்பதற்கான செயற்பாடுகளை திட்டமிட்டு நடைமுறைப்படுத்தி மேம்படுத்துவார். அப்ப இந்த செயல்நிலை ஆய்வு மேற்கொள்கின்ற ஆய்வாளர் தான் அந்த பிரச்சனையை இனங்காண போறார், அதற்குரிய தீர்வையும் அந்த நபர் தான் காண போறார். ஆனா இந்த ஏனைய ஆய்வுல என்ன நடக்கின்றது என்றால், ஆய்வாளர் கண்டறிதலை பெற்று விதப்புரைகளை முன்வைத்திட நபர். அப்ப இங்க அந்த ஆய்வு பற்றிய விடயத்தை மட்டும் என்ன செய்ய போறார், அவர் அது பற்றி விளக்கத்தை அல்லது அது பற்றி விடயத்தை தான் என்ன செய்ய போறார், வழங்க அல்லது முன்வைக்க போகிறார் இல்ல. ஆனால் நடைமுறையில இந்த செயல்நிலை ஆய்வு அதை மேம்படுத்த செய்வதற்கு அந்த ஆய்வாளர் என்னென்னலாம் செய்யலாம் என்று அதை செயற்படுத்துவார். அங்க வெறுமனே அறிக்கையாக தான் சமர்ப்பிக்கப்படுகின்றது. அடுத்த பாருங்க, சுழற்சி முறைக்கு உட்படுத்தப்பட்டது, இங்க நேர்கோட்டு முறைக்கு உட்படுத்தப்பட்டது. சுழற்சி என்றால் உங்களுக்கு என்ன தெரியும், அதாவது தொடர்ச்சியாக ஒரு வட்டமாக ஒரு வட்ட அமைப்பிலே தொடர்ச்சியாக இடம் பெற்றுக் கொண்டிருக்கு. அப்ப இந்த செயல்நிலை ஆய்வுகளையும் பிரச்சனையை இனங்கண்டதோடு அதற்கான தீர்வு நடைபெறாது. முதலாவது பிரச்சனையை இனங்கண்டு அதற்கு என்ன நடந்தது, அதுக்கு என்ன செய்யலாம் என்று திட்டமிடுவார். பிறகு என்ன நடக்கிறது, அதன் உச்செழுத்துறது அந்த செயற்பாடு அந்த நிகழ்ச்சியில அந்த இடத்துல உச்செழுத்தி அதற்கான தீர்வை கண்டு பிரதிபலிப்பு எடுப்பார். இப்ப என்ன மாற்றம் ஏதாவது நடந்திருக்காரு. சில நேரங்களில் இன்னும் சில பிரச்சனைகள் இன்னும் தீர்வு காணாம அதுக்குள்ள இருக்கும். அப்ப மறுபடி திட்டமிடுவார், என்ன பிரச்சனை, மறுபடி இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு காண்றது. இப்படி சுழற்சி முறையில அந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டு கொண்டே இருப்பார்கள். ஆனால் நேர்கோட்டு முறை என்பது அது சுழற்சியில ஒரு முறை கண்டாலே சரி தீர்வு வந்துட்டு. அப்ப என்ன நடக்குது, பிரச்சனையை காண்றாங்க, அதுக்கான தரவுகளை சேகரிக்கிறார்கள், தர பகுப்பாய்வு செய்கிறார்கள், முடிவு அப்போ ஒரே தடவையில பிரச்சனையை கண்டு அதற்கான முடிவுகளை பார்த்து தீர்வை கொடுத்துடுறது. அப்ப இது நேர்கோட்டு முறையில இந்த ஆய்வுக்கும் சுழற்சி முறையில தொடர்ச்சியாக மேற்கொண்டால் இது செயல்நிலை ஆய்வுன்னு சொல்லப்படுது. அடுத்தது பாருங்க, அது சுழற்சி முறைக்கு திட்டமிடல், செயல் அவதானிப்பு, பிரதிபலிப்பு. அடுத்தது தொழில் வாண்மைத்துவ விருத்திக்கு உதவுகின்றது இந்த செயல்நிலை ஆய்வு. அதாவது இந்த ஆய்வாளர் ஏதாவது ஒரு தொழிலுடைய துறை சார்ந்தவராக இருப்பார். ஆசிரியராக இருக்கட்டும் சரி, அல்லது கல்வியலாளராக இருக்கட்டும் சரி, அல்லது வேறு துறையை சார்ந்தவராக. அவ யாராவது ஒரு துறை சார்ந்தவர் இந்த செயல்நிலை ஆய்வை மேற்கொள்ளுகின்ற பொழுது அவருக்கு அந்த துறை சார்ந்த ஒரு விருத்தி, அதை பற்றி மேலதிகமான வாண்மைத்துவம் இந்த செயல்நிலை ஆய்வினை மேற்கொள்கின்ற நபருக்கு ஏற்படுகின்றது.